எந்த பொண்ணுக்குமே இந்த நிலைமை வரக்கூடாதுண்ணா. அப்படி வருது அப்படின்னா இதை கூட யாரும் இதுவும் ஆகாமல், அதாவது சேர்ந்து இல்லாமல், இது தனியாலாம் நடக்கலை. எல்லாருமே வராங்க, ப்ரொஃபஸர்லேருந்து எல்லாம் இன்க்ளூடிங் ஆகுறாங்க. ஆனால் இது ஏன் மறைக்கிறாங்க? அப்போ அதில் பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க அப்படின்றதுனால தான் மறைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. அப்போ நாங்கள்லாம் எங்கே போகிறது? நாங்கள் கஷ்டப்படுறவங்களாம் எங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? போலீஸை மட்டும்தான் நாங்கள் நம்பி கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எல்லாத்தையுமே போலீஸ்கிட்டையும் டாக்டர்கிட்ட இவங்ககிட்டலாம் போய் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ அவங்களே எங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டால் நாங்கள் எங்கே தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? எஃப்ஐஆர் காப்பி முதற்கொண்டு வந்து ரிலீஸ் ஆகி அது ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. அதை பற்றி உங்களுடைய அது போலீஸ் மேலே தான் நான் தப்பு. அப்போ பணம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாமா? உங்களை நம்பி ஒரு புள்ள வந்து கேஸ் கொடுக்குது அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பி முதல்ல வெளியிலே போகக்கூடாது. அவங்க எப்படி எஃப்ஐஆர் காப்பி லீக் பண்ணாங்க? இப்போ போலீஸ் மேலேயும் தானே தப்பு இருக்குது. இப்போ அவங்களையும் தானே அரெஸ்ட் பண்ணணும். அப்போ அவங்களுக்கும் ஏதாச்சும் தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற மிகப்பெரிய கல்வி வளாகத்திற்குள்ளேயே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. பாதுகாப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்கள் எப்படி? பாதுகாப்பெல்லாம் இருக்கும்னா, ஆனால் பணம் இருக்கிற இடத்துல எதுவுமே வேலை செய்யாது. பாதுகாப்பு எல்லாமே இருக்கும். ஆனாலும் ஒரு பொண்ணு தனியாக எங்கேயும் நடக்க முடியாது. யாரையுமே நம்பி தனியாக எங்கேயும் போக முடியறதில்ல. இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய கருத்து இதை எப்படி செயல்படுத்தலாம்? அரசுக்கு உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? இதில் ஒரே விஷயம் தானா, இதில் ஈடுபட்டிருக்கிறவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு உரிய தண்டனையே கொடுக்கணும்ண்ணா. அவ்வளோதான். தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான போராட்டத்தை இன்னைக்கு நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக சென்னை நந்தனம் கல்லூரியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தின் மீதுடைய அலட்சியத்தால் இந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை என்பது நேர்ந்திருக்கு. அதனை கண்டித்தும் இந்திய மாணவர் சங்கம் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டுதான். குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிறந்த பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் பல கிராமப்புற மாவட்டத்திலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சென்னையை நோக்கி இன்னைக்கு படிக்கிறதுக்கு வராங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற நகரத்தில் இப்படி ஒரு செயல் என்பது பல்வேறு மாவட்டத்திலிருந்து ஒரு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, மாநிலத்திலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, ஒரு அச்சத்தை தான் நீங்க ஏற்படுத்துகிறது தான் இந்த இஷ்யூஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குதா. பாலியல் வன்கொடுமை என்பது கேம்பஸ் அவுட் சைட்ல இருந்து ஒரு 2 பேர் வந்து உள்ள வந்து ஒரு மாணவியை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் போட்டு அடிச்சிருக்காங்க, கடுமையான தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுக்கு வந்து அந்த மாணவி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 24ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணது எப்போ பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஈவினிங் அரெஸ்ட் பண்றாங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு கேள்விதான் நாங்கள் எழுப்புறோம். உடனடியாக இந்த கேஸ் மீது வந்து விசாரணையை முறைப்படுத்தணும்னு தான் நாங்கள் எஸ்எஃப்ஐ டிமாண்ட் வச்சோம். தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை உட்பட பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை குழு அமைச்சாங்க. அந்த விசாரணை குழு என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உட்படுத்த நிர்வாகத்துக்கு உட்படுத்தி இந்த விசாரணை குழு இருக்கு, அதன் அடிப்படையில் விசாரணை செஞ்சு நாங்க வந்து கைது செய்வோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை உட்பட அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து சொல்லியிருந்தாங்கன்னு தான் நாங்க எஸ்எஃப்ஐ என்ன டிமாண்ட் பண்றோம்னா, விசாரணை குழு என்பது ஆசிரியர்கள் இருக்கணும், அந்த குழுவில் மாணவர்கள் அந்த குழுவில் இருக்கணும், லீகலா ஒரு அட்வொகேட் இருக்கணும். அந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த நிர்வாகத்தை ரீதியா வந்து ஆசிரியர்கள் உட்பட இருக்கணும்னு தான் நாங்கள் எஸ்எஃப்ஐ டிமாண்ட் பண்றோம். இதெல்லாம் வந்து சரி செஞ்சு ஒரு விசாரணை குழுவை முறையாக தமிழ்நாடு அரசு அமைக்க வேண்டும் என்பதை நாங்கள் வந்து வலியுறுத்துன்றதா ஒண்ணு. அடுத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் ஐசிசி கமிட்டி முறையாக செயல்படுவதை தமிழ்நாடு அரசு உறுதி பண்ணணும். இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி எங்கேயுமே செயல்படுத்தல. எல்லா கேம்பஸும் போனீங்களா ஒரு பேரளவுக்கு ஒரு கண் துடைப்பை நாடகத்துக்காக தான் ஐசிசி கமிட்டி செயல்பட்டு இருக்கு. அதை வந்து முறைப்படுத்தணும், செயல்படுத்தணும் எஸ்எஃப்ஐ டிமாண்ட் பண்றதா. அது மட்டும் இல்லாம எல்லா உயர்கல்வி நிறுவனங்களிலும் பள்ளிகளிலும் மாணவிகளுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்ன்றது வந்து எஸ்எஃப்ஐ வந்து நாங்கள் டிமாண்ட் பண்றதா. இதை ஒட்டி இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக நந்தனம் கல்லூரி சார்பாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக்கிறதா. தமிழ்நாட்டுடைய காவல்துறை எஃப்ஐஆர் உட்பட லீக் ஆயிருக்கு. நேற்று சென்னையினுடைய கமிஷனர் பேசுறாரு, ஆன்லைன்ல நாங்க அப்லோட் பண்ணிருந்தோம், அது ஒரு சில நேரங்கள் ஓப்பன் இருந்தது, அதனால லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு சென்னையினுடைய கமிஷனர் ஒரு மெத்தனை போக்கோட பேசுறது இது ஏற்கத்தக்கது இல்லைன்றதை வந்து நாங்க எஸ்எஃப்ஐ நாங்க சொல்லிக்கிறோம் தான். முறையா வந்து யார் இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணாங்களோ முறையா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலையிட்டு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்ன்றதை நாங்க எஸ்எஃப்ஐ டிமாண்ட் பண்றோம். தேசிய மகளிர் ஆணையம் உடனடியாக இந்த இஷ்யூல தலையிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வலியுறுத்துறாங்க, டிஜிபி கிட்ட ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. டிஜிபி உடனடியாக இந்த இஷ்யூஸ்ல வந்து தலையிட்டு நீங்க யார் எஃப்ஐஆர் லீக் பண்ணாங்களோ அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க தான். ஸோ அதை ஒட்டி இந்த போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம் சார்பாக வந்து நாங்கள் நந்தனம் கல்லூரியில் முன்னெடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அதான் நாங்கள் 25ஆம் தேதி வந்து இந்திய மாணவர் சங்கம் சார்பாக அண்ணா பல்கலைக்கழகம் வந்து ஒரு முற்றுகை போராட்டத்தை எஸ்எஃப்ஐ நடத்துறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஏடிஎம்கே, பிஜேபி, நீங்க பல்வேறு அமைப்புகள் வந்து இன்னைக்கு போராட்டத்தை முன்னெடுத்துக்காங்க. இந்த பிரச்சனை என்பது ஏதோ வந்து தனிநபர் பிரச்சனை இல்லை, ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை, ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனை நீங்க தொடர்ச்சியா நீங்க நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அடிப்படை கல்வியில இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு தான் நாங்க எஸ்எஃப்ஐ டிமாண்ட் பண்றோம். ஒரு செக்ஸ் எஜுகேஷன், செக்ஸுவல் எஜுகேஷன், பாலியல் கல்வியில
அவங்களுக்கு குழந்தை பருவத்துல அதுக்கு என்னன்றதா ஆண் யாரு பெண்ணா யாரு ஒரு பாலின சமத்துவத்தை ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை சொல்லித்தரக்கூடிய ஒரு கல்வி முறையை தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துறதா. அதை ஒட்டி தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குதா. குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும், கடுமையான தண்டனை குற்றவாளிக்கு கொடுக்கணும்னு தான் எங்க எஸ்எஃப்ஐ டிமாண்ட் பண்றோம் தான். ஸோ அதனை ஒட்டி இந்த போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்குதா. இந்த போராட்டம் குற்றவாளி முறையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் எஸ்எஃப்ஐ தமிழ்நாடு முழுவதும் வலுவான போராட்டத்தை கல்வி வளாகத்தில் நாங்கள் முன்னெடுப்பு பண்ணுவதை இந்த நாளில் தெரிவித்துள்ளோம்.